ஸோ கைஸ் இப்போதைக்கு கரெக்டாக வீக்லி ரீக்கே பார்த்துலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ண வேண்டியது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது போக சமஸ்லாம் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன கதைன்றதை டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக புரியும். ரைட், நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஆகஸ்ட் 22 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 22 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோட் டோரண்டோவில் நடக்க போது. அது கெவின் ஓவன்ஸோட ஹோம் டவுன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தா அங்கே வந்து ஃபியூச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. போத் சாம்பியன்ஸுமே இப்போதைக்கு கரண்டாக வீக்லி எபிசோடில் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா செப்டம்பர் மந்த் ரோமன் ரைன்ஸ் டிஃபெண்ட் பண்ண போறாரு. இப்போ கரண்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போதைக்கு கரண்டாக டெலிவிஸ்ட் ஷோஸை கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனுமே நல்லா தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் ஃபியூடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ண பழைய தப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ திருத்த போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டபிள்யூ ஷோஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ஹவாய் டூர் போக போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட் டபிள்யூஏ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க 2019 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹவாய் போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஹவாய் லைவ் டூர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்களாமா. அந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஊசோஸ், ஜேக்கப் ஃபாட்டு, ஒபாஃபெமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. கரண்ட் சாம்பியனான லிவ் மார்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே நைட் ரா ஃபர்ஸ்ட் டைம் எவர் அயர்லாண்டில் நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பெக்கி லிஞ்ச் அண்ட் ஆல்சோ ஃபின் பலருமே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்றதை டபிள்யூ ஹைப் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இப்போ கண்டா என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 25 நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோட் நடக்கணும்ல. ஸோ அந்த ரா எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் நடக்க போகுது. அயர்லாண்டில் உள்ள 3 அரினால வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டப்ளின் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் வந்து டபிள்யூ ஸ்மாக் டவுன் எபிசோட் நடத்தினாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ கண்டா ஃபர்ஸ்ட் டைம் எவர் இப்போ வரைக்கும் ரா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் அயர்லாண்ட்ற மாதிரி பேப்பர் மாற்றுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கிளாஸ் இன் பாரிஸ்ன்ற மாதிரி நடத்திருந்தாங்க. இந்த தடவை கிளாஸ் இன் இட்டாலின்னு நடத்திருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்ண போறாங்கன்றத பார்ப்போம். ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெயின் ராஸ்டர் கால் அப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ மெயின் ராஸ்டர்ல டெபியூ பண்ண போறாங்க. ஸோ லோலா வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா NXT ஈவென்ட்ல அவங்களுடைய ஃபேர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா பிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டர்ல டெபியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ட்ரஸ்டடான சோர்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்டா அஃபிஷியலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டர்ல டெபியூ பண்ண போறாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க எந்த ராஸ்டர் வர போனாங்கன்றது தெரியல. ஏன்னா ஸ்மாக் டவுன் வரக்கூடாது. ஏன்னா ஸ்மாக் டவுன்லேயே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. இடமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரா சைடு கொஞ்சம் தள்ளி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது டபிள்யூ சம்மர்ஸ்லாம் 2029 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ 2029 சம்மர்ஸ்லாம் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானா போலீஸ்ல நடக்க போகுதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ரெசல்வோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் செலக்ட்மே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இந்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ 20-29 வருஷம் நடக்க வேண்டிய சம்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியானா போலீஸ்ல நடக்கும்ன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியானா காப்ன்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டபிள்யூட மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானா சிட்டியில் நடத்தணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தேன். அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டானுங்க. இப்போ வரைக்கும் கண்டா சம்மர்ஸ்லாமும் நடத்த போறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் ரெசல்மேனியாவும் இருக்கும்ன்றதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம நிக்காலிஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். அவ்வளோதான நிக்காலிஸ் இதுக்கப்புறம் டபிள்யூல சண்டை போட மாட்டாரான்ற மாதிரி கேட்கும்போது இதை பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ரெசல்வோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் செலக்ட் எக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நிக்காலிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ஃபைட்டாக டபிள்யூல இருக்காதுன்றது சொல்லியிருக்காங்க. டபிள்யூ அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா நிக்காலிஸ் இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல சண்டை போடுவார். அது எப்போன்றது தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் அவர் வந்து இது அவருடைய லாஸ்ட் மேட்சாக இருக்காது. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக டபிள்யூல அவர் வந்து கம்பீட் பண்ணுவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது ஒரு சின்ன அப்டேட் டபிள்யூ இப்போதைக்கு கரண்டாக ஒரு ட்ரேட் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ வின் சிட்டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்ஸ்ன்ற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லாலா வின்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ண போகிறாங்க போல. மெயின் ராஸ்டரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துருந்தோம். இப்போதைக்கு கண்டா அவங்களுக்காக தான் ட்ரேட் மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை. பட் இருந்தாலும் டபிள்யூ இப்போதைக்கு கண்டா அந்த ட்ரேட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆறாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜில்லா ஃபாட்டு ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஜில்லா ஃபாட்டு சூனஸ் டபிள்யூ வரப்போறாரு போல. ஸோ அதுக்கான ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்துருக்காரு. ஹவுஸ் ஆஃப் க்ளோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தார். கிரவுண்ட் ஜுவல் சாம்பியனாக இருந்திருந்தாரு. அதில் கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார்ல. இப்போ வரைக்கும் கரண்ட் ரீசெண்டாக நடந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாரு. லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஜில்லான்ற மாதிரி சேன் பண்ணி அவருக்கான ஃபேர்வெலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஜில்லா ஃபாட்டோ மீண்டும் ஒரு பிளட் லைன் மெம்பர் இப்போ வரைக்கும் கண்டா பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆவாங்களா? ஸோ அந்த பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா பிளாட்டே இல்லை. ஸோ எங்கே வந்து கொண்டு வந்து சொருக போகிறாங்கன்றது தெரியல. ஜில்லா ஃபாட்டோ வரப்போறாருன்ற போது ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர ஹைப்னஸ் இருந்த நிலையில் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா ஃபாட்டோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லாம் வந்து சண்டை போட்டு போனாருன்ற மாதிரி. ஸோ என்ன நடக்குதுன்றத பொறுமையாக ஃபைனலி நம்ம மெயின் அப்டேட்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ பிராக் லெஸ்னர் ரீசெண்டாக பேட்
மார்க் ஆஃபீஸ் ஷோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவர் இதுக்கப்புறமா சண்டை போட போகிறது கிடையாது, இதுதான் என்னோட ரிட்டையர்மெண்ட்றத சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கண்ட அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 43ல இருப்பாரா மாட்டாரா, ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 43ல ஒரு சின்ன ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. அவருக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் நமக்கு ரெஸ்லர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல்ஸ் வரைக்கும் வந்து எக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 43ல ஒரு பார்ட் ஆயிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமாக கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ல்மேனியா 43ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட் ப்ராபப்லி ஹால் ஆஃப் ஃபேமாக கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஹால் ஆஃப் ஃபேம்லேயே நம்ம ப்ராக் லெஸ்னர் இன்டைக் பண்ண போறாங்களா? ஸோ பொறுமை என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். ரெண்டாவது ரீசெண்டாக நடந்த சம்மர்ஸ்லாம் பேப்பர் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் 2 நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சுல. ஸோ பெஸ்ட் ரேட்டிங்ஸ் ஒஸ்ட் ரேட்டிங்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒஸ்ட் ரேட்டிங்ஸ் யாரா இருக்குன்ற மாதிரி பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இது ரிலேட்டட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வான் அவங்க கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பெஸ்ட் ரேட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ச்க்கான ரேட்டிங்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 4.75 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒஸ்ட் ரேட்டிங் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ டான் ஹூசன் வர்சஸ் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் 5க்கு கொடுத்துருக்காங்கன்னா 0.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மேட்ச் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்றாப்புல தான் வந்து ரேட்டிங்ஸ் வந்திருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அதான் நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்காக ஒரு டோர்னமெண்ட்டே நடக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கான கண்டெண்டர்ஸ் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு தான் மொத்தமாகவே ஒரு 4 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர்ஸ்லாம் வச்சு குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் வச்சு ஒரு வின்னர் வருவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோடில் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா அண்ட் ஆல்சோ லெடனோ கிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 2வது மேட்ச்சில் சைக்கோ க்ளோன் அண்ட் ஆல்சோ லா பாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 3வது மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஹிஜோவும் நம்ம டிராகன் லீயும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 4வது மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபெசிக்கல் அண்ட் ஆல்சோ நம்ம ரேமஸ் சூரியா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர்ஸ் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும்ல. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ மெயின் அப்டேட்ஸில் இது ஒரு மெயினான அப்டேட் தான் சொல்லணும். ஸோ டபிள்யூடபிள்யூயோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாக்ஸ் போயிட்டு இருக்கலாம். இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூடபிள்யூ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாருங்க? ஸோ நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான். உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது. எவ்வளோ கோடிலாம் வந்து மென்ஷன் பண்ண வெறுப்பாயிருவேன். இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம ரோமன் ரெயின்ஸ், அதாவது வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ வரைக்கும் கரண்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக டபிள்யூடபிள்யூல இருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறமா யாராக இருக்க போகிறாங்க மாதிரி கேட்கும்போது இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பற்றி நான் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கண்ட டபிள்யூடபிள்யூ ஒபாஃபெமையை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மேட் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் ஒபாஃபெமையை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண போகிறாங்கல்ல, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஒன் செகண்ட் நம்ம அந்த பாயிண்ட் வரும்ல. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒபாஃபெமையை பீட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி டபிள்யூடபிள்யூ வந்து ஒபாஃபெமையை ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்ற மாதிரி பார்க்கும்போது இவர் தான் லைனில் இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் வேற வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் த டாச் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருந்தார்ல. ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமைக்கு ஒரு பயங்கர ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறமா அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்க போறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நடந்தாலும் கோடி ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ஆக முடியாதாடா? பார்த்துருந்தோம் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வரலன்னா ஸோ ரோமன் வர்சஸ் ஒபா தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.